மயான கொள்ளை திருவிழா ஏன் கொண்டாடப்படுகிறது தெரியுமா? இதன் பின்னணியில் சிவபெருமானின் பசிப்பிணியை தீர்த்த ஒரு உருக்கமான வரலாறு ஒளிந்திருக்கிறது. முன்னொரு காலத்தில் பிரம்மதேவனுக்கும் சிவனைப் போலவே 5 தலைகள் இருந்தன. இதனால் ஏற்பட்ட ஆணவத்தில் அவர் சிவனை அவமதிக்க கோபமடைந்த ஈசன் பிரம்மனின் ஒரு தலையை கொய்தார். ஆனால் அந்த தலை சிவனின் கையிலேயே ஒட்டிக்கொண்டது. அதுவே பிரம்ம கபாலம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த தலை சிவன் உண்ணும் உணவையெல்லாம் அவரிடம் சேரவிடாமல் தானே உண்டது. இதனால் கடும் பசியால் வாடிய சிவன் சுடுகாடுகளில் பித்தனாக அலைந்து திரிந்தார். சிவனின் இந்த பசிப்பிணியை போக்க பார்வதி தேவி எடுத்த அவதாரமே அங்காள பரமேஸ்வரி. மேல்மலையனூர் மயானத்தில் அம்மன் சுவையான உணவை சமைத்து 3 கவளங்களாக உருட்டினார். முதல் 2 கவளங்களை கபாலத்திற்கு போட 3வது கவளத்தை தரையில் வீசினார். அந்த உணவின் சுவைக்கு மயங்கிய கபாலம் அதை உண்ண சிவனின் கையை விட்டு கீழே இறங்கியது. அந்த நொடி அம்மன் விஸ்வரூபம் எடுத்து கபாலத்தை தனது காலால் மிதித்து அழித்தார். சிவன் சாப விமோசனம் பெற்ற இந்த நிகழ்வே மயான கொள்ளை என்று மாசி அமாவாசை அன்று விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் அம்மனை வழிபட்டால் வறுமையும் பிணிகளும் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஓம் சக்தி என்று கமெண்ட் செய்து நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். Download ShareChat.